வணக்கம். நம்ம தினமும் அஞ்சரை பெட்டி மருத்துவங்கிற தலைப்புல, அஞ்சரை பெட்டியில இருக்கக்கூடிய பொருட்களினுடைய மருத்துவ குணங்கள ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய குறிப்புகள் மாதிரி பார்த்து வருகிறோம். குறிப்பாக இந்த கடந்த ஒரு வாரமாக கடுகினுடைய அந்த மருத்துவ குணங்கள், நாம் அன்றாடம் சமையலில் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற அந்த கடுகுல என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்கிறது? எந்தெந்த குறைபாடுகளுக்கு அது எளிய தீர்வை தருகிறது என்பத ஒவ்வொரு நாளும் சிறிய குறிப்பு மூலமாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில இன்னைக்கு கடுகை வைத்து ஒரு குறிப்பிட்ட குறைபாட்டுக்கு தீர்வை எப்படி காண்பது என்பத பார்க்கலாம். இன்றைக்கு நாம பார்க்கக்கூடியது தீராத நாள்பட்ட தலைவலி. சைனஸினால் வரக்கூடிய தலைவலி, பதட்டத்தினால் வரக்கூடிய தலைவலி. இந்த மாதிரி தலைவலிக்கு இந்த கடுகு எந்த விதத்துல மருந்தாக பயன்படப் போகிறது என்பதை பார்க்கலாம். இன்னைக்கும் நாம வெளிப்புற பூச்சாகத்தான் பயன்படுத்த போறோம். வெளிப்புற பூச்சாக பயன்படுத்துவதன் மூலம் நாள்பட்ட தலைவலிக்கும், சைனஸினால் வரக்கூடிய தலைவலிக்கும், பதட்டத்தினால் வரக்கூடிய தலைவலிக்கும் ஒரு எளிய தீர்வை பெறலாம். சரி, இதற்குண்டான செய்முறை என்ன? இந்த குறைபாடை எப்படி தீர்க்கலாம்ங்கிறத பார்க்கலாமா? இதற்கு தேவையானவை கடுகு மட்டுமே. இந்த கடுகை வைத்து எப்படி தயார் செய்யலாம்னா, முதல்ல இந்த கடுகை முளைக்கட்ட வைக்க வேண்டும். பொதுவாக ஒரு தானியம் சாதாரண நிலைமையில் இருக்கிறதை விட அந்த முழு தானியத்தை நாம் முளைக்கட்ட வைக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஆற்றல் பன்மடங்கு பெருகுகிறது. அந்த வகையில் சாதாரணமாக இருக்கக்கூடிய கடுகை நாம் முளைக்கட்ட வைக்கிறோம். சரி, எப்படி முளைக்கட்ட வைப்பது? ஒரு 12 மணி நேரம் கடுகை ஊற வைத்து ஒரு காட்டன் துணியில வைத்து முடிச்சு போட வேண்டும். எல்லோருக்கும் தெரியும், எப்படி நம்ம ஒரு பச்சை பயிரை முளை கட்ட வைப்போமோ அது மாதிரி ஊற வைத்து முளை கட்ட வைக்க வேண்டும். சரி, இந்த கடுகு முளை கட்டுவதற்கு எத்தனை நாட்கள் ஆகும்னா, குறைந்தபட்சம் 2 நாட்கள், அதிகபட்சம் 4 நாட்கள். இந்த 2லிருந்து 4 நாட்களுக்குள் நாம் கட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த கடுகு முளைவிட ஆரம்பிக்கும். இதுதான் நமக்கு தேவை. இந்த முளை கட்ட வைத்த கடுகை வைத்து தான் நாம மேல் பூச்சாக, குறிப்பா இந்த குறைபாடு தலைவலிக்கு ஒரு தீர்வை பெறப் போகிறோம். இப்ப நாம கடுகை ஊற வச்சோம், கட்டி வச்சாச்சு, முளை கட்ட வச்சாச்சு. முளை கட்டுனதுக்கு அப்புறம் அதை எடுத்து மிக்சியில போட்டு சிறிதளவு தண்ணீர் ஊற்றி நன்றாக அரைத்து பசையாக்கி கொள்ளவும். இவ்வளவுதான். அதுக்கு கொஞ்சம் தண்ணி, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைத்து பசையாக்கி கொள்ளவும். இந்த பசையை எடுத்து தலைக்கு அப்ளை பண்ணணும். யார் அப்ளை பண்ணணும்? நாள்பட்ட தலைவலியினால் துன்பப்பட்டு கொண்டு இருப்பவர்கள். அப்ப நாள்பட்ட தலைவலி ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் வாரத்துக்கு 2 நாட்கள் இந்த முளைக்கட்ட வைத்த கடுகை எடுத்து அரைத்து பசையாக்கி அந்த பசையை தலைக்கு அப்ளை பண்ணிடும். ஒரு அரை மணி நேரம் ஊற வைத்து பின்னாடி அரப்பு அல்லது சீகக்காய் போட்டு வெதுவெதுப்பான தண்ணீர்ல குளித்து விட வேண்டும். இப்ப நாள்பட்ட நோயாளிகள் தலைக்கு போடலாம். இந்த சைனஸ் பிரச்சனையினால் வரக்கூடிய தலைவலி உள்ளவர்களும், பதட்டத்தினால் வரக்கூடிய தலைவலி உள்ளவர்களும் நெற்றியில பத்து போடலாம். இந்த நெற்றியில சாதாரண கடுகு பத்து போடலாம். ஆனால் அதை விட வீரியம் இந்த முளைக்கட்ட வைத்த கடுகு தான்.
அப்ப சைனஸ் பிரச்சனைனால இருக்கிறவங்க இந்த நெத்தியில பத்து போட்டு குறைந்தபட்சம் ஒரு 10ல இருந்து 15 நிமிடங்கள் வைத்திருந்து பின்னாடி வெதுவெதுப்பான தண்ணீர் கொண்டு கழுவி விடலாம். இப்படி பண்ணும் பொழுது ஒரு சில பேத்துக்கு அலர்ஜி மாரி வரலாம். அப்படி ஏதாவது உடனே நீங்க ஒரு அலர்ஜி மாரி வர்ற மாரி உணர்ந்தீங்கன்னா, உடனடியாக நீங்க அத கழுவி எடுத்து விடலாம். இது எல்லோருக்கும் வராது. ஒரு சில பேத்துக்கு ஒவ்வாமை என்பது ஒரு சில பொருட்கள் இருக்கலாம். அந்த வகையில இந்த மொளக்கட்ட வைத்த கடுகினுடைய பசை ஒவ்வாமை ஏற்பட்டுச்சுன்னா, உடனடியாக நீங்க கழுவி விடலாம். இப்படி சைனஸ் பிரச்சனையினால் வரக்கூடிய தலைவலி உள்ளவர்களும், பதட்டத்தினால் வரக்கூடிய தலைவலி உள்ளவர்களும், வாரத்துக்கு 2 அல்லது 3 நாட்கள் இந்த மாதிரி மொளக்கட்ட வைத்த கடுகை எடுத்து 10 போட்டு வரலாம். நாள்பட்ட தலைவலி உள்ளவர்கள் தலை முழுவதும் அப்ளை பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைத்து, பின்பு வெதுவெதுப்பான தண்ணீர்ல அரப்போ, சீகக்காயம் போட்டு குளித்து கொண்டு வந்தால், நாள்பட்ட தலைவலி முற்றிலுமாக குணமாகும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடுகு சாதாரணமா இருக்கிறத விட, அத மொளக்கட்ட வைக்கும்போது, அதில ஐடிசிஎஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இயற்கை சேர்மங்கள் நிறைந்திருக்கிறது. இது நம்ம உடம்பு பிளட் சர்க்குலேஷன இம்ப்ரூவ் பண்ணி, அந்த டென்ஷன் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கை சேர்மமாக இந்த ஐடிசிஎஸ் இதில நிறைவாகவே இருக்கிறது. அதனால இந்த கடுக மொளக்கட்ட வைத்து எக்ஸ்டர்னல் அல்லது வெளிப்புற பூச்சாக நீங்க பயன்படுத்தி பாருங்க. நாள்பட்ட தலைவலி உள்ளவர்களும், சைனஸ்னால் வரக்கூடிய தலைவலி உள்ளவர்களும், பதட்டத்தினால் வரக்கூடிய தலைவலி உள்ளவர்களும் இந்த மொளக்கட்ட வைத்து பயன்படுத்தி பாருங்க. பலனை உணருங்க. உணர்ந்த பலனை மற்றவர்களுக்கு நாம தெரியப்படுத்தலாம். இது மாதிரி ஒவ்வொரு நாளும் அஞ்சரை பெட்டி மருத்துவங்கிற தலைப்புல நாம் ஒரு சின்ன சின்ன குறிப்புகளை பார்த்து வருகிறோம். அந்த வகையில நாளைக்கும் இன்னொரு மருத்துவ குறிப்பு இந்த கடுகை வைத்து என்ன என்பதை பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.